ஸ்பேசிங் அப்படின்னா என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பேசிங்ன்றது வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, பிரெத் ஆஃப் டிசைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து எல்லா இமேஜஸையுமே நான் வந்து ஒரே இதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா இமேஜஸையும் நான் செலக்ட் பண்ணி ஈக்குவலாக வந்து நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலாக ஸ்பேஸ் நான் இதுக்கு வந்து அலோகேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து -730 இருக்குது ஸ்பேஸு. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸுமே கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, லெவலாக கொடுக்க தான் ஸ்பேஸிங் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ண தான் ஒரு டிசைனில் வந்து ஒரு அலைன்மெண்ட்டும் ஒரு எலமெண்ட்டுமே டிஸ்டிங்விஷ் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சரியா இல்லைன்னா என்ன நடக்கும்? ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீங்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க, இரிட்டேட் ஆகிடுவீங்க. என்னடா நிற்கவே இடம் இல்லை அப்படின்னு. சேம் அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் ஒரு டிஜிட்டல் அப்ளிகேஷனும் உங்கள் பிஹேவியர் இருக்கும். ஸ்பேசிங் அப்படின்றது வந்து ப்ராப்பராக நம்ம கொடுக்கறது மூலியமாக தான் நம்மளால் எல்லா விதமான எலமெண்ட்ஸையுமே டிஸ்டிங்விஷ் பண்ணி ப்ராப்பரான ஹையரார்க்கியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து சரியா வந்து ஸ்பேசிங் வந்து ஹேண்டில் பண்ணாமல் நீங்கள் வந்து தப்பாக ஸ்பேசிங் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஒரு டிசைனாக அந்த டிசைன் வந்து மாறிடும். என்னதான் நீங்கள் நல்ல எலமெண்ட்ஸு நல்ல விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் ஸ்பேசிங் வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் வந்து என்ன ஆகும்னா ஒரு பேட் டிசைனாக மாறிடும். அதாவது ஒரு அன்ஆர்கனைஸ்டு டிசைன். பேட் டிசைன் அப்படின்றது நீங்கள் நல்ல எலமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, கார்ட்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்து அதை ப்ராப்பராக அலைன் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து என்ன ஆகும்னா அந்த டிசைன் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு டிசைனாக மாறி யூசருக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதுலேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, க்ரௌடட் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து க்ரௌடடாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு இது என்ன, இது பாதி இன்ஃபர்மேஷன் தெரியுது, இது பாதி இன்ஃபர்மேஷன் தெரியுது, உங்களால் ஃபுல்லாக எதையுமே ரீட் பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து இந்த ரைட் ஸ்பேசிங் வந்து நம்ம பார்த்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து எல்லாத்தையுமே உங்களால் ப்ராப்பரான ஃப்ளோவில் வந்து உங்களால் ரீட் பண்ண முடியும். ஸோ ஸ்பேசிங் அப்படின்றது வந்து டிசைன் நீங்கள் பண்ணுறப்போ ஸ்பேசிங் வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பழகணும். ஏன்னா நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நீங்கள் பழகினா மட்டும்தான் உங்களால் நீட்டாக வந்து ஒரு டிசைனோட எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பேசிங் வந்து மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக டிசைன் பண்ணுங்கள். ஸ்பேசிங் பொறுத்த அளவில் எல்லாமே இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம லேர்ன் பண்ணுறப்ப மட்டும்தான் ரியலாகவே ஸ்பேசிங் வந்து நம்ம எப்படி கொடுத்தா எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது வந்து நம்ம இந்த வீடியோ எதுனா ஸ்பேசிங்கோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்றது தான் ஒரு டிசைனில் வந்து இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இந்த டிசைன் பண்ணுறப்போ எப்படி ஸ்பேசிங், டைப்போகிராஃபி, ஹையரார்கி, விஷுவல் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி கொண்டு வந்து ஒழுங்காக டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ மோரோவர் வந்து ஸ்பேசிங் இல்லை ஒரு டிசைனில் ப்ராப்பராக அப்படின்னா அந்த டிசைன் வந்து கண்டிப்பாக அன்ஆர்கனைஸ்டாக மாதிரி ஒரு பேடு டிசைன் அவுட்கம்மாக தான் கொடுக்கும். ஸோ ஸ்பேசிங், ரைட் டைப்போகிராஃபி, த ரைட் கலர், அப்புறம் இதெல்லாம் கம்பைன் ஆனால் தான் உங்களால் ஒரு நல்ல டிசைன் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து கீழே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் இந்த ஸ்பேசிங், அலைன்மெண்ட், டைப்போகிராஃபி ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நான் அது உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.